மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாக நடக்கக்கூடிய ஒன்றை கர்த்தர் இங்கே நமக்கு காட்டுறாரு. எப்படி நீங்களும் நானும் மலைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெயர்க்க முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உடைக்கிறேன்ப்பா உன் மலையை, அவரால் உடைக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை எக்யூப் பண்ணுறாரு, நம்மளை ஸ்ட்ராங்காக்கி. எப்படி ஸ்ட்ராங்காக்குறாரு? தேவனிடத்தில் இருக்கிற அதே விசுவாசத்தை நமக்குள்ளே உண்டாக்குவதுக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வச்சு, அந்த விசுவாசம் உண்டாகிறது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளே கொடுத்து, இந்த ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பலன் மாதிரி மிகப்பெரிய ஒரு சக்தியை கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்கி இப்போ என்ன செய்ய வைக்க விரும்புகிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை நம்ம எப்படி பெயர்க்க முடியும்னு காட்டுறாரு. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நிச்சயமாக எப்பேற்பட்ட மலைகள் போல இருக்கும் பிரச்சனையும் நான் உடைக்க முடியும், பெயர்க்க முடியும், முன்னேற முடியும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட முடியும். மலை இருந்ததுக்குனான அறிகுறியே இல்லாதபடி, பிரச்சனை என்னும் மலை இருந்ததுக்கு அறிகுறியே இல்லாதபடிக்கு மாற்ற அவரால் முடியும். அதை என்ன கொண்டு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனால் மலையை பெயர்க்க முடியும். இதுக்கு சில ஆதாரங்களை காட்டினேன். என்ன ஆதாரம்னா, ஏனால் மலை ஏன் பெயர்க்க முடியும்னா, ஆண்டவர் எனக்காக உண்டாக்கி இருக்கிற தெய்வீக சுகம், ஆண்டவர் எனக்காக உண்டாக்கி இருக்கிற மீட்பில் உண்டாக கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்குரியதாக இருக்கிறது. அதனால் ஏனால் மலையை பெயர்க்க முடியும். ரெண்டாவது உங்களுக்கு காண்பித்தேன், ஏனால் உறுதியாக மலையை பெயர்க்க முடியும்னா, எனக்கு தேவனோடு இருக்கும் ஐக்கியமும் உறவும் என்ன பண்ணுதுன்னா, அதை நான் சரி பண்ண என்ன கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறாருன்னா, என் வாழ்க்கையில் எழும்பும் எல்லா மலைகளையும் பெயர்ப்பது கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துகிறார். மூன்றாவது ஒன்று காண்பித்தேன், ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை பார்க்குறார், எவ்விதமாக கர்த்தர் நம்மளை வேல்யூ பண்ணுறார் என்கிறத புரிந்து கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற மலை போன்றிருக்கிற பிரச்சனைகளை நம்மை உபயோகப்படுத்தி நம்முடைய வேல்யூவை நமக்கு புரிய வைத்து ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மலைகளை பெயர்க்கிறார். பல உதாரணம் காண்பித்தேன். ஆண்டவர் நம்முடைய வேல்யூவை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். நீங்கள் அவருக்கு ரொம்ப வேல்யூபிளான ஆள். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. சில நேரம் நம்ம எப்படி நம்மளை யோசிக்கிறோம் நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப வேல்யூபிளான பாத்திரமாக உன்னை அதனால தான் நம்மளை விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆக்குறாரு. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வச்சு நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா மலைகளையும் பெயர்ப்பதுக்கான வேலையை செய்கிறார். ஒரு முறை பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கும்போது இயேசுநாதர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்கப்பா? அப்போது சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை 14ஆம் வசனம் யோவான் மத்தேயு 16:14 வசனம் சொல்கிறார். இயேசுநாதர் கேட்குறாரு, என்ன யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அதற்கு அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று ஆண்டவர் கேட்குறாரு. நீ எங்கன யாருன்னு சொல்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற சீமோன் பேதுரு சொல்கிறான் பாருங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான். இப்போ இயேசு அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்ற, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு காரியத்தை காட்டுறாரு. உன்னை எவ்வளோ வேல்யூபிளான பாத்திரமா கர்த்தர் பார்த்திருப்பார்னா, பிதா சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துறாரு.
இன்னைக்கு இன்னொரு காரியத்தை ஆட் பண்ண விரும்புகிறேன். நமக்கு தேவன் வைத்திருக்கும் வேல்யூவை புரிந்து கொள்ள நம்மளை ஆண்டவர் எப்படி வேல்யூ பண்ணுறாருன்றதுக்கு ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். உதாரணம், ஆண்டவர் சொல்கிற பேதுருவை பார்த்து சொல்கிற, பேதுருவே, பிதா உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ வேல்யூவை புரிந்து கொண்டோன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வெளிப்பாட்டின் அறிவை கர்த்தர் நமக்கு உண்டு, ரெவலேஷன் நாலேஜை ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? கர்த்தர் ஒரு மனுஷனை வேல்யூ பண்ணும்போது. ஏன் வேல்யூ பண்ணுறார்? உன்னை மலையை பேர்க்கிறவனா வச்சிருக்கிறேன், பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் தவிடுபொடி ஆக்கி போடக்கூடிய ஒரு கருவியாக உன்னை நான் வைத்திருக்கிறேன். ஆகவே நீ எனக்கு வேல்யூபிளான ஆளுப்பா. வேல்யூபிளான ஒரு பர்சனுக்கு ரெவலேஷனை ஆண்டவர் கொடுக்குறார், வெளிப்பாட்டை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை பேர்க்க அவனால முடியல. ஏன் முடியலன்னா, இந்த வெளிப்பாடு வரல. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை வேல்யூ பண்ணி அவனுக்கு உண்டான மதிப்பை கர்த்தர் காட்டும் போது, ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று காட்டுறாரு. பேதுருக்கு அவனுக்கு உடைய மதிப்பை காட்டுறாரு. எப்பா பேதுரு, நீ பாக்கியவான் சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தையை. பேதுருவை பார்த்து எதுக்கு அவர் பாக்கியவான் சொல்லணும்? ஏன்னா இந்த பேதுருக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இப்போ புலன்பட்டிருக்கு. அது என்னன்னா, வெளிப்பாட்டின் அறிவு. என்னன்னா, பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துறார். இப்போ ரெவலேஷன் நாலேஜ் அவனுக்குள்ள வேலை செய்து, அதை சொல்லிட்ட உடனே நீங்க கவனிச்சு பாருங்க, இவனுக்கு பிதா வெளிப்படுத்துகிற காரியம் உனக்கு உண்டாகிக்குது. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 18ஆம் வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து சொல்ல, நீ மாம்சத்தில் இருக்கிற இந்த கல்லின் மேல். எந்த கல்லின் மேல்? பேதுரு என்கிற கல்லின் மேலையா? பேதுரு என்கிற அந்த மாம்சத்தின் மேலையா? சபை என்று சொல்லும் போது வெறும் கட்டடம் கிடையாது. சபை என்று சொல்லும் போது அது உங்களையும் என்னையும் குறிக்கக்கூடிய காரியமா இருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் சபை என்று வரும்போது ஆண்டவர் எதை சபையா பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் நமக்குள்ள நம்முடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயமா பார்க்கிறார். நம்மளை ஆலயமா பார்க்கும்போது இங்க இந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த வெளிப்பாட்டின் அறிவு கிடைச்ச உடனே பேதுருட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல இந்த வெளிப்பாட்டு அறிவு வருது. அதான் சபை. சபைன்றது வெளிப்பாட்டை உண்டு பண்ற இடம். சும்மா வந்தேன், உட்கார்ந்தேன், வசனத்தை கேட்டேன், கொஞ்சம் அறிவு கிடைச்சிச்சு, கொஞ்சம் சில காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா எப்படி ஆண்டவர் இடைப்பட்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் அறிவை உண்டாக்குற இடம் இல்லை. தேவன் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை விளங்கி கொள்ற இடமா இருக்கும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு. இந்த வெளிப்பாட்டு பேதுருக்கு வந்த உடனே, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல பேதுரு, நீ பாக்கியவான், இது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறா. இந்த வெளிப்பாட்டின் அறிவு அவனுக்கு இருக்குன்றத பார்த்த உடனே சொல்றாரு, இந்த கல்லின் மேலே. எந்த கல்லின் மேலே? வெளிப்பாட்டின் அறிவு வந்த அந்த கல்லின் மேலே என்ன பண்றேன்? என் சபையை கட்டுறேன். சபைனா என்னன்னு காட்டுறாருன்னா, இட்ஸ் a place of revelation. வெளிப்பாட்டு கிடைக்கிற இடம். வெறும் அறிவு மாத்திரம் இல்லை, வசனத்தை குறித்த விளக்கம் கிடைக்கிற இடம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற மலைகளை பேர்ப்பதுக்கான ஒரு வெளிப்பாடு கிடைக்கிற ஒரு இடமாக சபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க, இந்த காரியத்தை விளங்கி கொள்ள 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இது எவ்வளோ விசேஷமானது, எவ்வளோ அவசியமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இது இல்லைன்னா நம்ம எவ்வளோ வேல்யூபிளான ஆளுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 7ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருங்க பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்ட.
எதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடி உண்டாக்கி வச்சிருக்கிறாரோ, எப்போ எப்போ மறைக்கப்பட்ட காரியங்கள்லாம் தெரியப்படுகிறதோ, அந்த தெரியப்படக்கூடிய விஷயம் வரும்போது அங்க ஒன்று வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டின் அறிவு அங்க உண்டாகுது. பாருங்க, ரெண்டு காரியம் தான், ரெண்டு விஷயம்தான். ஒன்று வெளிப்பாட்டின் அறிவு, இன்னொன்று புலனறிவு, சென்ஸ் நாலேஜ், ரெவலேஷன் நாலேஜ். இன்னைக்கு பாருங்க, மனுஷனுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப அவசியம். நான் வெறும் என்னுடைய சென்ஸ் நாலேஜில், புலனறிவில் மாத்திரம் வாழ்கிறேன். புலனறிவுனா என்ன? கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, கையினால் தொட்டு உணர்றது, நாக்குனால் ருசி பார்க்கறது, இந்த மூக்குனால் மோந்து பார்க்கறது, இதெல்லாம் புலனறிவு. 5 புலனறிவுன்றாங்க பார்த்தீங்கன்னா, 5 சென்ஸ் நாலேஜ்ன்றாங்க பாருங்க. இந்த 5 புலனறிவை வச்சு மாத்திரம் மனுஷன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த 5 ஏன்னா இந்த சென்ஸ் நாலேஜ் அவசியம். ஏன் அவசியம்? நடக்கும் போது கண்ணு தெரியணும். ஏன்னா யாராவது பேசினா எனக்கு என்ன பண்ணணும்? காது கேட்கணும். வாயில் எதாவது எடுத்து போட்டால் ருசி எனக்கு தெரியணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் இந்த சென்ஸ் நாலேஜை வச்சே வாழ்க்கையை ஓட்டில் நினச்சிடக்கூடாது. அதை வச்சே உங்கள் வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா எங்கேயா ஸ்டக்கப் ஆகிடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சென்ஸ் நாலேஜும் தேவை, புலனறிவும் தேவை. அதுக்கு மேலாக என்ன தேவைன்னா வெளிப்பாட்டின் அறிவும் அவசியமாக. அதான் அந்த வெளிப்பாட்டின் அறிவு வந்தாதான் நான் கர்த்தர் என்ன எவ்வளோ வேல்யூபிளான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உருவாக்குறாரு, எதற்காக எனக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்துகிறாரு, எதற்காக எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறாரு. சும்மா அப்படியே நான் கண்ணில் பார்க்குறதையும் காதில் கேட்குறதையும் வாயில் போட்டு ருசிக்கிறதையும் தொட்டு உணர்றதுலேயே வாழ்ந்துடக்கூடாது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாக மறைக்கப்பட்ட பல ரகசியங்களை வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது, வசனத்தை கேட்கும்போது, சபைக்கு வரும்போது என்ன செய்கிறார்? கேட்கிற வசனத்தின் மூலமா பல காரியத்தை கர்த்தர் தேவ மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையில் சிலதை வெளிப்படுத்துறார், புரிய வைக்கிறார், ஒரு அறிவை கொடுக்கிறார். வெளிப்பாட்டின் அறிவு வந்த உடனே இதுவரைக்கும் புரியாத காரியங்கள்லாம் இப்ப புரிய ஆரம்பிக்குது. அப்ப ரெண்டுமே ரொம்ப அவசியம். பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்ல, எனக்கு புலனறிவு போதும், அந்த 5 கண்ணில் பார்க்குறதையும் காதில் கேட்குறதையும் கையில் தொட்டு உணர்றதையும் மூக்கில் மோந்து பார்க்குறதையும் வாயில் ருசி பார்க்குறத வச்சு இந்த 5 புலனறிவை வச்சு நான் நடத்திடுவேன்னா, நான் சொல்கிறேன் அது ஒரு லிமிட்டேஷன். இந்த 5 புலனறிவை வச்சு நான் கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிப்பேன்னா, நான் சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கண்ணை வச்சு ஆண்டவர் கடவுளை கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்லை நான் ருசி பார்த்துட்டு நான் வாயில் போட்டு பார்த்து கடவுள் யாருன்னு சொல்லிடுவேன்னு சொல்ல முடியுமா? வாயில் போட்டு ஏப்போனா விடலாம். கடவுளை கண்டுபிடிக்கணும்னா வெளிப்பாட்டின் அறிவு, கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த கடவுள் உங்களை யாரா வச்சிருக்கிறாரு, உங்களை எப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு பாத்திரமா மாற்ற அவர் பிரயாசப்படுறது. அவர் என்ன பிரயாசம், எதுக்கு இந்த பிரசங்கெல்லாம் பண்றோம்? நல்லா கவனிங்க. வெறும் புலனறிவிலேயே வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை. கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, தொட்டு உணர்றது, மூக்கில் மோந்து பார்க்கறது, வாயில் ருசி பார்க்கறத, இந்த அறிவிலே வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை. இந்த அறிவில் வாழ்ந்துட்டு போறதுக்கு சபை தேவையில்லை. இந்த அறிவில் வாழ்ந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் மூளை வேலை செஞ்சா போதும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மூளை வேலை செய்தா இல்லையான்னு எப்படி தெரியும்? நீங்க உட்கார்ந்து இருக்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மூளை, ஹலோ, நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் என்ன, இது நான் உட்கார்ந்து இருக்கிறது சேர் தான் அப்படின்னா மூளை என்ன பண்ணுது? கரெக்டாக புலனறிவுக்கு சிக்னலை கரெக்டாக அனுப்புது. உனக்கு ஒரு சூடான பொருளை தொடுறீங்க, தொட்ட உடனே கையை ரிட்டர்ன் எடுக்கிறீங்களே, ஏன்? மூளை வேலை செய்யுது, அங்கே சிக்னல் போகுது மூளைக்கு. சிலர் பாருங்க, ஆள் நல்லா இருப்பாங்க, ஆனால் மூளை சரியாக வேலை செய்யாது. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு அவங்க தொட்டா என்ன நடக்குது ஏது நடக்கும் ஒன்றும் புரியாது. அந்த சரீரம் இருந்தும் வேஸ்ட்டு. நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்ல வரேன், இந்த புலனறிவில் ஒரு அளவு இருக்கு. அதில் அளவற்ற விதத்தில் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இதை வச்சு நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல, ஆனால் there is a limitation. அது மூலமா சரியான விதத்தில் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. தேவ வெளிப்பாடு உங்களுக்குள்ள உண்டாகும் போது தான் தேவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தேவனை புரிந்து கொள்றது மாத்திரம். அதான் பாருங்க, இந்த வசனம் பாருங்க சொல்லுது, இந்த வெறும் இந்த புலனறிவை வச்சு மாத்திரம் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா அறிந்து கொள்ள முடியாது. 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இந்த புலனறிவை வச்சு கண்டுபிடிக்கணும் கடவுள் யார், ரகசியமா உலக தோற்றத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கிற காரியம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா
என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் நடக்காது. இயேசு உங்கள் ஆண்டவராக மாறி, இயேசுவை இரட்சகராக வைத்து, இயேசுவை விசுவாசித்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்து, கேட்கிற வசனத்தெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாட்டின் அறிவை பேதுரு ஆண்டவர் கேட்டாரு பாருங்க. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டின் அறிவு வருது. எங்க வந்துச்சு? பரலோகத்தில் இருக்கிற பிதா அது அவனுக்கு என்ன பண்ணாரு? தெரியப்படும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுற பாஷையில் தான் பேசுறேன்னா மனசிலாய் புரியுதில்ல உங்களுக்கு நான் சொல்றது? அவனுக்கு என்ன உண்டாச்சு? நீங்க யோசித்து பாருங்க. திடீர்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இது வரைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான், இது வரைக்கும் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா இவனை பாக்கியவான ஆக்கி இவனுக்கு ஒரு வெளிப்பாட்டின் அறிவு கொடுத்த உடனே சொல்றான், நீரே ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ல, இது உனக்கு மாம்சமோ ரத்தமோ, இது உன் புலனறிவு உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தல. இது பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்பாட்டின் அறிவை கொடுத்ததுனால தான் நான் யாருன்னு உனக்கு தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப கவனிச்சு பாருங்க. இந்த புலன் அறிவை வச்சு, என்ன புலன் அறிவுனா உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்றது? கண்ணு, காது, வாய், கை, இதெல்லாம் வச்சிங்கன்னா, இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா, இதெல்லாம் புலனறிவுக்கு வேலை செய்கிற காரியம். இதை வச்சு மாத்திரம் நான் கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் நினச்சிங்கன்னா, இப்படிலாம் நினச்சி ஜனங்க உலகத்தில் முயற்சி எடுத்தாங்க. அதனால தான் மனுஷன் உண்டாக்கின கடவுள் பாருங்க மனுஷன் சிந்தனை போலவே இருக்கு. நல்ல கவனிங்கள், வசனமே இருக்கு பாருங்க. மனுஷன் தனக்கு என்ன தோணுச்சோ அந்த அவன் மனசுல தோணுனபடி கடவுளை உண்டாக்கினா. அதெல்லாம் கடவுளை பாருங்க எப்படி மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஆனா கடவுள் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அருமையா உண்டாக்கி இருக்கிறாரு பார்த்தீங்களா? மூக்க மொழியுமா? ஹலோ, மூக்க மொழியெல்லாம் இருக்கா உங்களுக்கு? என்ன மூக்க பின்னாடி வைக்கலையே, கரெக்டாக மூக்க முன்னாடி கரெக்டாக மோந்து பார்க்குறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மூக்கில் 2 ஓட்டை இருந்தாலும் அந்த 2 ஓட்டைக்குள்ளே இழுத்து இழுத்து மூச்சை விட்டு பார்க்குறேன், ஸ்மெல் பண்ணுறேன். என்ன வாழ்கிறதுக்காக எவ்வளோ அருமையாக படைச்சிருக்கிறார் பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த புலனறிவை வச்சு கடவுளை கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்கிறேன், மனுஷன் குழம்பி போய் குழப்படியான காரியத்தை தான் மனுஷன் செய்யும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் நீ கண்டுபிடிக்க முடியாது. You cannot understand, you cannot know who God is. என்னென்னமோ முயற்சி பண்ணாம பாருங்க, கடைசியில் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் மனுஷன் எதுலேருந்து வந்தான்றான்? குரங்குலேருந்து. எப்படி வந்தான்? எவனோ ஒரு குரங்கு சொன்னான். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு? மனுஷன் தானே அவன் சொன்னவன். இந்த டார்வின் தியரின்றாங்களே, யார்? ஒரு மனுஷன் தானேங்க. அவன் ஆராய்ச்சி பண்ணி, அதான் இந்த புலன் அறிவில் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பைத்தியகாரத்தனத்தை கொண்டு போய் விட்டுரும். நல்லா விளங்கி கொள்ளணும். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறது பெரிய பாக்கியம். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை பாக்கியமாக நினைக்கிறீங்க? இங்கே வரும்போது எனக்கு புலனறிவும் இருக்கு, ஆனால் அதுக்கு மேலாக வசனத்தை கேட்க கேட்க வெளிப்பாட்டின் அறிவை கர்த்தர் எனக்கு உண்டாக்க. அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, எந்த பிரபுக்களும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அங்கே என்ன சொல்றாரு? அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தவர்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அறிவு, இந்த புலனறிவை தாண்டி ஒரு அறிவு வேலை செஞ்சிருந்துச்சுன்னா தேவன் யாருன்றது மட்டும் வேலை. அதான் அடுத்த வசனம் பாருங்க, எழுதியிருக்கு. என்ன போட்டிருக்கு? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தோன்றல. புலனறிவிலே எல்லாத்தையும் ஆண்டவர் உலக தோட்டத்து மாதிரி வச்சதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கண்ணு, வாய், மூக்கு, கை இதை வச்சே கண்டுபிடிச்சிருந்தோம் கடவுள் யாருன்னா நான் சொல்றேன், என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. மெய்யான கடவுளை கண்டுபிடிக்கணும்னா இந்த பேதுருக்கு உண்டாச்சு பாருங்க ஒரு வெளிப்பாடு. பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவன், நீ ஜீவன் உள்ள கிறிஸ்து என்று அவன் சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இது கண்டிப்பா உனக்கு மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா
இதை என்ன பண்ணார்? உனக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, 10ஆம் வசனம். இது கண்ணும் கேட்டதில்லை, கண்ணும் பார்த்ததில்லை, காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றதில்லை. ஏன்னா ஒரு லிமிட்டேஷன். நல்லா கவனிக்கணும். இந்த 5 புலனறிவை வச்சு கடவுள் யார் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு முயற்சி எடுத்து பாருங்க, கண்டிப்பா கிறுக்கனா தான் மாறுவோம். ஆனா இந்த கண்ணு, காது, வாய் இதெல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்தி, ஆண்டவரே மெய்யான தேவன் யாருன்னு நான் அறிந்து கொள்ளும், இதை நான் சார்ந்து கொள்ளலை, இந்த புலனறிவை சார்ந்து கொள்ளலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு வரும்போது நான் சொல்கிறேன், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டின் அறிவு இப்போ ஒன்று விளங்குது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நம்ம கேட்கிற வசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பண்றார். என்ன பண்றார்னா, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இது நம்முடைய மாம்சத்தின் புலனறிவில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவினால நாம் எல்லாவற்றையும் தேவனை குறித்து, நம்மளை குறித்து, நமக்காக தேவன் உண்டு பண்ணியிருக்கிற காரியங்களை குறித்து கவனிச்சு பாருங்க. இந்த வெறும் இந்த சென்ஸ் நாலேஜை வச்சு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு லிமிட்டேஷன். கடவுளை ஒரு நாளும் சரியான விதத்தில் கண்டுபிடிக்க முடியாது, தப்பு தப்பாக தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ரட்சிப்பின் அனுபவம் வரும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பார். பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கர்த்தர் நமக்கு உண்டாக்க உலக தோற்றத்துக்கு முன்னாகவே கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, உங்க எதிர்காலத்துக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தின் மேல கண்ணோக்கமா இருக்கணும்னா வெறும் புலனறிவை சார்ந்து வாழாதீங்க. அது நல்லது, உலகத்தில் வாழ்வதுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் தேவனை அறிந்து, தேவனை சார்ந்து, தேவன் உங்களை எப்படிப்பட்ட ஒரு நபராக வேல்யூ பண்ணுறார் என்பதை புரிந்து, உங்கள் வாழ்க்கையில் எதிராக எழும்புகிற மலை போல இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புலனறிவை மாத்திரம் வச்சு ரொம்ப தூரம் போக முடியாது. அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவு வந்த உடனே என்னென்ன நடக்குதுன்னு வேகமாக சில குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. என்ன நடக்கும்ன்றாருன்னா, இந்த நம்ம வாசித்த 10ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, ஏன் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம். 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துற. அப்ப பாருங்க, இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நமக்கு அவரை குறித்த ஒரு வெளிப்பாடை உண்டாக்குறாரு. இப்ப நான் வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே, ஆண்டவரே இந்த மாம்ச அறிவை வச்சு, இந்த புலனறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியல, எனக்கு நீர் உதவி செய்யணும் வந்து உட்காரும் போது கேட்கிற வசனம் உள்ள போய் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கேட்க பண்ணின ஆவியானவர் இப்ப என்ன பண்றாருன்னா, தேவன் யாருன்ற வெளிப்பாடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக ருசிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கண்கள் திறக்கப்படுது, பிரகாசமாக. ஓ, இவர் தான் ஆண்டவரா, இவர் தான் ஒரு நல்ல தேவனா, இந்த நல்ல தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரா, புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. எல்லாம் உடனே புரியாது, ஆனால் உள்ள வந்து உட்கார்ந்து, அதான் சொன்னேன், சபை வந்து வெளிப்பாட்டை உண்டாக்குற இடம். சர்ச்சுக்கு வரீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ரெவலேஷன் கிடைக்கும். ஆண்டவரை குறித்த ஒரு ரெவலேஷன், தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா, நீங்கள் ஆண்டவரை கரெக்டாக புரிஞ்சு வச்சுப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் செய்கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மலைகள் எழும்பி வந்தாலும் அதை ஒரு நாளும் பார்த்து பயப்பட மாட்டீங்க, அதை பேர்த்து போடுகிற வேலையில் இறங்குவீங்க. இப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே நமக்கோ தேவன் தம்முடைய ஆவினாலே இவைகளை வெளிப்படுத்துகிறார். எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சோ, எதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் புரியாமல் இருந்துச்சோ, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது. வாழ்க்கையை எப்படி கர்த்தர் ஆக்க விரும்புகிறாரு. அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவில் முதல் நமக்கு நடக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவன் யார் என்பதை நான் கேட்குற இந்த கடவுளுடைய வார்த்தையை சபைக்குள்ளே வந்து கேட்கும்போது, சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா வெளிப்பாட்டின் அறிவை உண்டாக்குற இடம். இங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மெய்யான தேவன் யார் என்பதை புரிந்து கொள்கிறேன். புரிந்து கொள்ள என் கண் திறக்கப்படுது, என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் ஆகுது, என்னுடைய கண்ணோட்டங்கள் மாறுகிறது.
ரெண்டாவது, இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, மீட்பை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறாரு. இந்த மீட்பை கூறம் பாருங்க, நீங்க உங்க புலனறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இதை வெளிப்படுத்துறத கூறம் புலனறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த மீட்பை நம்ம ஆண்டவர் எனக்காக வந்து, அவர் வாழ்ந்து, அவர் எனக்காக மரித்து, கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். எல்லா சாபத்திலிருந்தும் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த மீட்பை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார்ன்றத இந்த கண்ணு, காது, வாய், கை இதை தொட்டு பார்த்து நான் நம்புறதில்ல. இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாட்டின் அறிவு உண்டாது. இல்லை, இயேசு எனக்கா நான் புரிந்து கொண்ட கடவுள். அதான் நான் சொன்ன பாருங்க, முதல் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தாவியானவர் தேவனோ அவைகளை பரிசுத்தாவியானவர் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் யார், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்ற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா என்ன அவர் மீட்டிருக்கிறார் நான் நம்ப ஆரம்பிப்பேன். என்னை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், சாபத்திலிருந்து மீட்டிருக்கிறார், இருளிலிருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறார். அவர் என்னை மீட்காத இடம் எதுவுமே கிடையாது. அவருடைய மீட்பினால நான் முற்றிலும் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு தைரியம், நம்பிக்கை நமக்கு வரும். அந்த நம்பிக்கையும் தைரியம் வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையை பெயர்க்கிற விசுவாசம் வந்துடும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வெளிப்பாட்டின் அறிவு எவ்வளோ அவசியமானது. சும்மா நம்ம ஏதாலும் நினச்சிக்கூடாது. சபைக்கு வரும்போது வசனத்தை கேட்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் a time of God revealing his revelation to your life. இதுதான் இந்த பிரசங்க நேரத்தில், கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வெளிப்பாட்டின் அறிவை உண்டாக்குறார். நம்ம சொல்லக்கூடாது, இது எதுக்கு எனக்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவை வச்சு நான் என்னத்தை பெருசாக பண்ண போகிறேன். கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை பண்ண முடியும். உங்களுக்கான மீட்பை கர்த்தர் என்னவா உண்டாக்கி வச்சிருக்கா என்பதை புரியும் போது வாழ்க்கையில் எதுக்கும் நான் அடிமைப்பட்டிருக்க மாட்டேன், எதுக்கும் சிக்குண்டவனா இருக்க மாட்டேன், எந்த இருளுக்கும் நான் அதிகாரம் கொடுக்கிறவனா இருக்க மாட்டேன். மாறாக எல்லாவற்றையும் தாண்டி வருகிற ஒரு மீட்பை கர்த்தர் எனக்கு உண்டாங்க, மலையை பெயர்க்கக்கூடியவனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்ன்றது தெரியும். இப்போ நான் சொல்கிற எதுவுமே உங்கள் புலனறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே இந்த ஆவியானவர், தேவன், பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அதை வெளிப்படுத்தினா தான் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். மூணாவது பாருங்க, விசுவாசம். இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் கண்ணில் பார்க்கறது இல்லை, கண்ணில் பார்க்குற காரியம் இல்லை. புலனறிவை வச்சு விசுவாசத்தை அளவுகோல் போட்ட முடியாது. இந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் விசுவாசத்தை நமக்கு உண்டாக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதை குறிச்செல்லாம் இன்னைக்கு நம்மளை கேட்கும்படி கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வாதமான இடத்துல வச்சிருக்காரு தெரியுமா? எப்படி விசுவாசம் வளரும், எப்படி உங்கள் விசுவாசத்துக்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அஸ்திபாரமாக. இதெல்லாம் கேட்காத எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. கேட்குற நான் என் வாழ்க்கையை இந்த வெளிப்பாட்டின் அறிவினால் நிரப்பி என் வாழ்க்கையில் எதிராக எழும்புகிற மலைகளை பெயர்ப்பதுக்கு வேலை செய்கிறேன்னா, அப்படி வேலை செய்யலன்னு வச்சிங்க, கேட்டோம் வேஸ்ட்டு. என் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற மலையை, அந்த மலை இருக்கிற மாதிரி விட்டுறக்கூடாது, உடைச்சு அது இல்லாத இருக்கிற அடையாளமே தெரியாமல் ஆக்கணும். அதுக்கு தான் விசுவாசம். இந்த விசுவாசம் கர்த்தர் நமக்கு, இது நம்ம புலனறிவை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை, கர்த்தர் இடத்துலேருந்து நமக்கு உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவினால நமக்கு உண்டாகுது. நாலாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து, வாட் அத்தாரிட்டி காட் ஹஸ் given you. இல்லைன்னா தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு விசுவாசியாக இருக்கிற எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்து, இது எனக்கு ஆண்டவர் அவர் கொடுக்குற வெளிப்பாட்டினால தான் எனக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அப்படியே டம்மி விசுவாசியாக இருப்பேன். கிறிஸ்தவத்தில் நிறைய டம்மி விசுவாசிங்க இருப்பாங்க. இந்த டம்மி பார்ட்னர் வாங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர் வாங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், மேலே இருக்கிறவர் பார்த்துக்குப்பாரு. கிடையாது.
விசுவாசியாக கர்த்தர் வச்சு உங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி உங்களுக்கு இன்னைக்கு அவரை குறித்து ஒரு அறிவை உங்களுக்கு உண்டாக்கி, வெளிப்பாட்டின் அறிவை கொடுத்து, மீட்பை குறித்த அறிவை கொடுத்து, விசுவாசத்தை குறித்த அறிவை கொடுத்துட்டு, எதுக்கு இதெல்லாம் கொடுக்க வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தாமல் இருப்பதுக்கு இல்லை. விசுவாசினால் செய்யப்படுகிற அடையாளங்கள் யாவனன்னு சொல்லி லூக்காஸ் சொல்லியிருக்க பாருங்க. என்னென்ன அடையாளம் விசுவாசினால் நடக்கும், என்னென்ன அதிகாரம்லாம் செயல்படும். இந்த அதிகாரத்தை பத்தி ஒன்றும் நமக்கு அறிவு இல்லாம, இதை குறிச்ச ஒரு வெளிப்பாடு இல்லாம இருப்போம்னா, பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு அப்படியே இதை எப்படி தாண்டி வரப்போறோம், இதை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியலையே, இப்படியே தான் நம்ம புலம்பிட்டு இருக்கணும். ஐந்தாவது ஆண்டவர் சொல்றாரு, மீட்பின் இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நமக்கு கிடைக்கிற ஐந்தாவது காரியம். நான் சொன்ன இந்த வெளிப்பாட்டின் அறிவினால வரக்கூடிய காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி பரிசுத்தாவியானவரை எடுத்து நமக்கு வசனத்தை எடுத்து வெளிப்படுத்துகிற தேவன் யாருன்னு, எப்படி நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோன்றத இந்த வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறான்ற விளங்கிக்கிறோம். விசுவாசம் எப்படி வேலை செய்து, நம்முடைய அதிகாரம் எப்படி வேலை செய்து, இது எதையுமே நீங்கள் புலனறிவை வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா அது புலனறிவு ஒரு லிமிட்டேஷன், ஒரு 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 லிமிட்டுக்கு தான் அது வேலை செய்யும். அதுக்கு மேலே கடவுள் நமக்காக செஞ்சிருக்கிறத வச்சு வெறும் என் மாம்ச அறிவில் நான் கண்டுபிடிச்சிருவேன்னா முடியாது. ஐந்தாவது சொல்றாரு ஆண்டவர், இந்த வெளிப்பாட்டின் அறிவின் மூலமா தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிருக்கிற நீதி, ரைச்சஸ்னஸ். நிறைய பேருக்கு அது புது விஷயமா இருக்கும். நீதியா? நிறைய பேருக்கு அதை நம்புறதே இல்லை. தேவன் என்ன நீதிமான் ஆக்குகிறார், தேவனிடத்தில் வர முடியாமல் இருந்த என்னை எடுத்து தேவனோடு சமமாக்கி என்னை அவரோடு உட்காரும்படி என்னை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி என்னை அவருடைய பிள்ளையா கர்த்தர் மாற்றி தேவ நீதியை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே, ஈவாக கொடுத்திருக்கிறாரே தேவ நீதியை. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா இந்த ரெவலேஷன் நாலேஜ் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசும்போதெல்லாம் உங்களுக்குள்ள உண்டாக்கும் போது தெரியும், இல்லை நான் பாவி இல்லை, கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், தேவனோடு சரியாக்கப்பட்டவன், அந்த நிலையை விட்டு நான் பின்வாங்கிடக்கூடாது, அந்த நிலையை காத்து வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும், இன்னும் தேவனோடு எப்படி இருக்கணும். ஒரு நீதிமானா இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். என்ன பிரச்சனை நான் சந்திச்சாலும் கர்த்தர் ஒரு நீதிமான கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் அப்படி நம்மளை நீதிமான ஆக்குறதுக்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவு வந்தாதான் தெரியும், நான் ஒரு நீதிமான், கர்த்தர் என்ன ஒரு நீதிமானா வச்சிருக்கிறார். எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை அம்புகள் எனக்கு எதிராக ஈயப்பட்டாலும், எவ்வளவு பெரிய மலைகள் எழும்பினாலும் இந்த நீதிமான அசைக்கவே முடியாது. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் ஒன்றில் கூட அவன் கைவிடப்பட்டன்ற சரித்திரமே கிடையாது. கைவிட்டுட்டார் ஆண்டவர், கிடையவே கிடையாது. நீதிமான ரட்சிப்பதுக்கான வழியை, தப்புவதுக்கான வழியை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு முன்பாக மழை போல இருக்கிற பிரச்சனை இருக்கா, நீங்க என்ன அறிவு வரணும்னா கர்த்தர் என்ன நீதிமானா வச்சிருக்கிறாரே. நல்ல கவனிங்கள். சில நேரம் குற்றப்படுத்துவான் பேச, நீங்களாம் ஒரு நீதிமானா, வாயப்பாரு ஆளப்பாரு அப்படின்னு யாரு சொல்லுவான்? பிசாசும் சொல்லுவான் நம்ம கிட்ட. சில நேரம் ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றான் பிசாசு, அவங்கள பாருங்க, அந்த மூஞ்ச பாருங்க ஆண்டவரே. சர்ச்சைக்கு வந்தா ஒரு மூஞ்சி, வெளியே போனா வேற மூஞ்சி, இந்த மூஞ்சைய பார்த்து நீர் நீதிமான்றீரு. இந்த மாதிரி செய்திலாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. பரவாயில்ல, பதிவு பண்ணுறதுனால போட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வார நாட்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நல்லா கவனிங்க. அப்படி குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நான் என் பிள்ளைய நீதிமானா மாற்றி இருக்கிறேன், என் ரத்தம் கழுவி இருக்கு, என் ரத்தம் மீட்டு இருக்கு. இன்னைக்கு சில குறைகள்லாம் இருக்கலாம், ஆனால் என் பிள்ளைய நீதிமானா வச்சிருக்கிற ஸ்தானத்தில் வச்சு உருவாக்கி கழுவி அலங்கரித்து நம்மளை நல்ல ஒரு நீதிமானா கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கான காரியத்தை செய்யறதுக்கு தான் இந்த வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்குறாரு. கடைசியாக சொல்லி முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு தெரியுது. ஆறாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் நாளை வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோமரில்
நீங்கள் கவனிச்சு பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அங்கே என்ன காண்பிக்கிறாருன்னா, இந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும்போது நாம் தேவனோடு எப்படி ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோன்றதை காட்டுதான். நேரம் இல்லாத வாசித்து பாருங்கள், 8ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கு. தேவனோடு நான் மரித்திருக்கிறேன், தேவனோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டின் அறிவு வந்தவொடனே எனக்கு தெரியும், நான் தேவனோடு ஒன்றா இருக்கிறேன். எதற்காக அவர் மரித்தார்? எனக்காக மரித்தார். அந்த மரணத்தில் எனக்கு பங்கு இருக்கு. எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார்? அந்த அடக்கம் பண்ணப்பட்டதிலும் எனக்கு பங்கு இருக்கு. எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அந்த உயிர்த்தெழுதிலும் எனக்கு பங்கு இருக்கு. இந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். இப்படி சிந்திக்கும் போது தவறா நடப்பதை நான் என் வாழ்க்கையில விடுறேன், அவிசுவாசமா பேசுறத விடுறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்படி வெளிப்பாட்டின் அறிவோட உங்க புலனறிவை மாத்திரம் சார்ந்து இல்லாம, புலனறிவு நல்லது, அது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் இந்த மாம்சம் வாழ்றதுக்கு, நம்ம கரெக்டாக நடக்கிறதுக்கு, கரெக்டாக காரியங்களை செய்கிறதுக்கு இந்த புலனறிவு தேவை. ஆனால் அதோடு நிறுத்திடாதீங்க. அதுக்கு மேலாக உங்கள் மலையை பேர்க்கணும்னா புலனறிவை வச்சு பேர்க்க முடியாது, போய் முட்டிட்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த வெளிப்பாடின் அறிவு வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட மலையையும் பேர்க்க முடியும். ஏன் இந்த வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்குறார்? அந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும்போது தான் என்னை எவ்வளோ கர்த்தர் வேல்யூ பண்ணுறாருன்றதை விளங்க வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு புலனறிவையும் கொடுத்துருக்கிறீர். இப்படி சர்ச்சில் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்போது வெளிப்பாட்டின் அறிவையும் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறார், வெளிப்படுத்துகிறார் நிறைய காரியங்களை. உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்போது நிறைய காரியம் தெளிவாகுது. பார்த்தீங்களா? நிறைய காரியம் புரியுது. பார்த்தீங்களா? ஓ, வாழ்க்கையில் கோணலாக போனது காரணம் இதானா? இன்னும் இதுலேருந்து வெளியே வர முடியாமல் இதுதான் காரணமா? இன்னும் மலையை பேர்க்க முடியாமல் முட்டின்னு இருக்கிற மலையில் காரணம் இதானா? ஆண்டவர் அதை புரிய வைக்கிறார். புரிய வைத்து நம்மளை மேற்கொள்ள வைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் மலையை பேர்க்க முடியும் நம்புறீங்க? கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறார், எப்படி வேல்யூ பண்ணுறார்? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் எப்படி பார்க்குறேன்? என்னுடைய வெளிப்பாட்டின் அறிவினால் நான் உன்னை நிரப்புறத, நீ பெற்றுக்கொள்கிறத நான் பார்க்குறேன். அந்த வெளிப்பாட்டின் அறிவினால் நிரப்பப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற மலை போல இருக்கிற பிரச்சனைகளை அணுகி பாருங்க. நிச்சயமாக ஜெயம் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எழும்பி நிப்போ, நம்ம ஜெபம் பண்ணலாம். கரமுயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவரே, என் பிரச்சனையை, என் வாழ்க்கையை வெறும் இந்த புலனறிவிலேயே நடத்திடக்கூடாது, சென்ஸ் நாலேஜ்லேயே போயிடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், என் வேலையில் நான் என்ன செய்யணும், எதிர்காலத்தில் நான் என்ன செய்யணும், இதுக்கு எனக்கு உம்மிடத்திலிருந்து உண்டாகிற ஆண்டவரே வெளிப்பாட்டின் அறிவு எனக்கு வேணும். ஆண்டவர், எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த அறிவு எனக்கு வேணும். சபைக்கு வரும்போது இந்த அறிவை எனக்கு கொடுக்கிறீர், வசனத்தை கேட்கும்போது இந்த அறிவை எனக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்களை போதிக்கிற நேரத்தில் நான் கவனமாக கேட்கும்போது இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த ரெவலேஷன் நாலேஜை, வெளிப்பாட்டின் அறிவை நீர் எனக்கு கொடுத்து என்னை பாக்கியவானாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனங்கள் எல்லாம் வெறும் புலனறிவில் அல்ல, வெளிப்பாட்டின் அறிவினால எங்களை நிரப்பி எங்களை பாக்கியவானாய் நீர் மாற்றுகிற நிலையில எங்களை நீர் உயர்த்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லா மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எங்களால ஆண்டவரே பேர்க்க முடியும்ன்ற விசுவாசத்தை எங்களுக்குள்ள ஆண்டவரை உம்மை குறித்த ஒரு வெளிப்பாட்டை உண்டாக்குறது நிமித்தமா நாங்கள் ஆண்டவரே எங்கள் மலைகளை மேற்கொள்கிறோம், எங்கள் மலைகளை பேர்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற மலை இருக்கிற ஆண்டவரே அடையாளமே இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதை முற்றிலும் அகற்றி போடக்கூடிய வேலையை நீர் எங்களை கொண்டு செய்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அந்த நம்பிக்கைக்குள் வரட்டும். யாரோ ஒருத்தர் அல்ல, என்னால முடியுமா முடியாதா இல்லை. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு அவர்களை கேட்க பண்ணின உம்முடைய வசனம் அவர்களுக்குள்ள உம்மை குறித்த உம்மிடத்திலிருந்து உண்டாகிற வெளிப்பாடு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் வைத்திருக்கும் காரியங்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் தோன்றதில்லை. ஆனால் தேவனோ அவைகளை நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். ஆவியானவரே, இந்த இடத்தில் நீர் ஆளுகை செய்கிறீர். இவ்வளவு நேரம் நான் பேசினதை நீர் ஆளுகை செய்திருந்தீர்.
என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உறவுல, குடும்பத்துல, வேலையில என்ன விதமான மலை போன்ற பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் பேர்த்து போட, அவர்களை நீர் பலப்படுத்தி விசுவாசத்துல ஸ்திரமாக்கி, கேட்ட தேவ வசனம் உமக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை குறித்த அந்த வெளிப்பாட்டின் அறிவை உண்டாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய, உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் திரும்பி போகட்டும். போய் தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சவால்களை எதிர்கொள்ளும் போது பயந்து பின்னோடி ஆண்டவரை பின்னோக்கி ஓடாம, ஆண்டவர் அதை எதிர்கொண்டு அந்த மலையை பெயர்த்து போடக்கூடிய விதங்களில் உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் பலவான்களாக்கும். எங்களை தொடர்ந்து பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்துவ. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் குறைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து நன்மையினால நிரப்போம். உடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, புதிய நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். பெரிதான காரியங்களை உடைய பிள்ளைகள் சுகந்தரிக்க, பெரிய பெரிய மலைகள் எல்லாம் ஒன்னில்லாதது போல உடைத்து அதை சுக்குநூறாக்கி போடக்கூடிய விதத்தில் உடைய பிள்ளைகள் எடுத்து நீர் உபயோகப்படுத்தி, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் சொந்த கண்ணால அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண நீர் கிருபை செய்யும். வழிநடத்தும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா காண மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.